ஹொசூரில் நான் 7 இயர்ஸாக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 4 மெம்பர்ஸ் வந்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருதுக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ என்னோட மாணவன் ஆனந்த், அவன் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவனோட கார்டியனை நான் இங்கே வந்திருக்கேன். சரி, பாடுறேன் நான். அதை வச்சு பாசிட்டிவாக தானே பண்ணுவீங்க? பிடிச்சிருக்கா? ஓகேவா இருக்கா? ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து என்னோட எல்லாருமே வந்து வேணான்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் சாருக்காக மட்டும்தான் அதை வந்து பாடினேன். சரிங்களா? அவருக்கு வந்து தேங்க் பண்ணணுன்றதுக்காக தான். சரிங்களா? பாடட்டுங்களா? வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா. பாருங்க, அவங்க சிரிக்க. ஒளரலண்ணா, மை ஃபீலிங்குண்ணா, கட்சியில் சேர்றேன்னு வீட்டில் சொன்னங்கண்ணா, வேணான்னு சொன்னாங்கண்ணா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாடணுமா? நான் வந்து அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் சார், எல்லா பேரண்ட்ஸ் சார்பாக. சரிங்களா? அப்போ பாடும்போது அண்ணன் அப்படின்ற அந்த வார்த்தை, சரிங்களா, அந்த வார்த்தையில் வந்து சார் ஆக்ட் பண்ண அந்த சாங்கில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, அது நம்ம அந்த வேர்டு எடுக்கும் போது எனக்கு அந்த சாங் மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்து எடுத்தேன். ஓகேங்களா? கட்சியில் சேரும் போது வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா கட்சின்னு சொன்னேங்கண்ணா. ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. சரிங்களா? ஓகேன்னு சொன்ன உடனே மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாரும் வந்து சேர்ந்தாங்கண்ணா. அவங்களும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா. ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. ஊதுறோம்னா மற்ற கட்சியை ஊதுறோம்னா மற்ற கட்சியை ஊதுறோம்னா, ஆக்குறோம்னா உங்களை முதல்வராக ஆக்குறோங்கண்ணா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களை முதல்வராக ஆக்குறோங்கண்ணா. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நிச்சயமாக உங்களை முதலமைச்சராக ஆக்குறோங்கண்ணா. தேங்க்ஸுங்கண்ணா. இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்கண்ணா. சார் டெஃபினட். கண்டிப்பாக இது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய அரசியல் பேசிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம். இல்லை எவ்வளோ நாள்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு ப்ரோக்ராம்னு தெரியும், நேற்று உட்காந்து எடுத்துக்கிட்டு வந்தது தான். ஒரு கிளான்ஸ் எழுதிட்டு பாடினேன். நீங்கள் நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஏஜுக்கு நிறைய எலெக்ஷனில் நிறைய பேருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆமாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம பேசும்போது என்னோட ஓட்டு விஜய் சாருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சைடில், ஒரு ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து அரசியல் புரிதல் அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் பற்றி எப்போவுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டோங்க. எப்போவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் பேசினதில்லை. ஸ்டூடெண்ட்ஸில் வந்து மாணவர் அணி அந்த மாதிரிலாம் வர்றதை வந்து நம்ம இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அரசியலுக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே அவர் மாணவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அந்த தாக்கம் கண்டிப்பாக எலெக்ஷனில் எதிரொலிக்கும்னு நான் நம்புகிறேன் சார். இனிமே வந்து அரசியல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு வித்தியாசமான அரசியல் வந்து இனி நம்ம பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இது முழுக்க என்னோட பர்சனல் விஷயங்க தான். நான் பேசினதே என்னோட கருத்துக்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.